பார்த்துருக்கோன்னு கேட்டப்போ டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்னு சொன்னேன். ஸோ அப்போ அவரு அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சையும் நல்லா ரீகால் பண்ண முடியல. ஸோ ஒன்லி தென் ஐ ரியலைஸ்ட். ஸோ எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கலாம், டஃபா இருக்கிற மாதிரி. பட் ஒரு வழி இல்லை, நம்ம கிளியர் பண்ற வரைக்கும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். ஓகே, இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் தான் நம்ம அன்னைக்கு படித்தோம். ஸோ பை பர்பஸ், பை அப்ரோச் அண்ட் த மெத்தட்ஸ், தே ஆர் டிஃப்ரெண்ட். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சுமே வேற வேற டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம். டிஸ்கிரிப்டிவ் அண்ட் அனலிட்டிக்கல், அப்ளைட் அண்ட் ஃபண்டமெண்டல், குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ், கான்செப்சுவல் அண்ட் எம்பரிக்கல். நான் 4 டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஹோப் யூ ரிமெம்பர். ஸோ எல்லாத்துலேயுமே சர்வே மெத்தட்ஸ், சர்வே டேட்டா கலெக்ஷன் எல்லாம் வரும். பட் தே ஆர் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ். அதான் அதோடைய டிஸ்டிங்விஷ்மெண்ட். இதுக்கப்புறம் மேபி இந்த டேபிள் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் புரிஞ்சுக்கிறதுக்கு. தென் வி ஆர் டாக்கிங் அபவுட் research designs, where we have seen 3 types of research designs: exploratory research design, descriptive and diagnostic research design, and hypothesis testing research design. இப்போ இதில் எக்ஸ்ப்ளரேட்டரி ரிசர்ச் டிசைன், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன் இதுலேயுமே, அல்லது டயக்னாஸ்டிக் ரிசர்ச் டிசைன் இதுலேயுமே ஹைப்போதசிஸ் வரும். பட் the third point, hypothesis testing research design, is entirely different from all the other, the previous 2. நம்ம அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். தென் as I already said, எல்லாத்துலேயுமே டேட்டா கலெக்ஷன்ஸ் வரும். பட் யூசிங் டேட்டா ஃபார் ரிசர்ச் இஸ் டிஃப்ரெண்ட் பை பர்பஸ், ரைட்? அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டா கலெக்ஷன், டேட்டா யூசேஜ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஹைப்போதசிஸ் ரிசர்ச் டிசைனை நம்ம லாஸ்ட்டாக படிச்சுட்டு இருந்தோம். மேபி இதை வேணா நான் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக ரிகலெக்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்ப்ளரேட்டரி ரிசர்ச் டிசைன் அப்படின்றது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடிய கண்டென்ட்டு ரொம்ப டீப்பா இன்டெப்தா ரிசர்ச் பண்ணப்படாததா இருக்கும்போது, earlier ரிசர்ச், இப்போ லிட்ரேச்சர்ல பார்ப்போம்ல எவ்வளவு ரிசர்ச் இருக்கு, எவ்வளவு ரிசர்ச் கேப் இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது ரிசர்ச் பண்ணக்கூடிய டாபிக் ரொம்ப கம்மியா ரிசர்ச் ஆயிருக்கு, வெரி புவர்லி அண்டர்ஸ்டுட், ஆர் there is no recent updates available on the research, very less investigated அப்படின்னா அங்க நம்ம எடுத்துக்கக்கூடிய ரிசர்ச் டிசைன் எக்ஸ்ப்ளரேட்டரி ரிசர்ச் டிசைன். ஸோ இதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம். இது வந்து ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் இருக்காது. அந்த ரிசர்ச்சர் அவருக்கு ஏற்ற மாதிரியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிக்குவார். ஏன் அப்படி ஃபாலோ பண்ணிக்கிறாரு அப்படின்னா, அங்கே இது ஒரு 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 ஸ்ட்ரக்சர்ட் பேட்டர்ன் இருக்காது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லிட்ரேச்சர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா, த மோஸ்ட் ரிசர்ச்ட் பிளேரைட் ஆர் ட்ராமட்டிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர்னார்ட் ஷா, அண்ட் தென் ஷேக்ஸ்பியர். நாவலிஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஹெச் லாரன்ஸ். ஸோ இவங்களாம் ரொம்ப மோஸ்ட் ரிசர்ச்ட். இப்போ நீங்களும் அல்லது யாராவது ஒரு ரிசர்ச்சர் இப்போ டிஹெச் லாரன்ஸையோ அல்லது வில்லியம் ஷேக்ஸ்பியரையோ ரிசர்ச் பண்ணாங்கன்னா அங்கே ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்படிதான் ஷேக்ஸ்பியரை படிக்கணும், இப்படிதான் டிஹெச் லாரன்ஸை படிக்கணும் அப்படின்னு ஒரு அப்ரோச் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கும். ரீசென்ட்லி பாரதியார் யூனிவர்சிட்டியில நான் ரிசர்ச் செக்ஷன்ல, லைப்ரரியில ரிசர்ச் செக்ஷன்ல ஒரு தீசிஸ் பார்த்தேன். அந்த தீசிஸோட டைட்டில் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. த ஸ்டைலிஸ்டிக் அப்ரோச் ஆஃப் செலக்ட் நாவல்ஸ் ஆஃப் சேட்டன் பகத். இதான் அந்த ரிசர்ச் ஒர்க்கோட டைட்டில். அவார்ட் ஆயிருக்கு, பிஹெச்டி அவார்ட் ஆயிருக்கு. இயர்ஸ் பேக், ஒரு 10 years பேக், 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஹெச்டி அவார்ட் ஆயிருக்கு. ஐ வாஸ் குவைட்லி சர்ப்ரைஸ்ட். ஓகே, சேடன் பகத் ரைட்டிங்ஸ் மேல பிஹெச்டி பண்ணக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. பட் மேபி மோஸ்ட் ஆஃப் யூ would understand what I am trying to tell. இப்போ இந்த மாதிரி ரீசன்ட் ரைட்டர்ஸ் அல்லது ரீசன்ட்
ட்ரெண்டி ஃபேக்ட்ஸை ரிசர்ச் பண்ற ஒருத்தர், அவருக்கு ரிசர்ச் பேட்டர்ன்ஸ் இருக்காது, ஃபாலோ பண்றதுக்கு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ அங்க என்ன பண்ணுவார் ரிசர்ச்சர், அவருக்கு அவரோட ரிசர்ச் பேட்டர்னை அவருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். இது எல்லாமே இந்த எக்ஸ்ப்ளரேட்டரி ரிசர்ச் டிசைன்ல பாசிபிள். இது மோஸ்ட்லி ஓப்பன் எண்டடா இருக்கும். இங்க வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஃபைண்டிங் டெஃபினைட் ஆன்சர் பண்ண முடியாது. ராதர் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராடர் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிரியேட் பண்ணுவாங்க. தே மே கிரியேட் ஆர் ஜெனரேட் நியூ ஐடியாஸ். தே cannot give a definite answer. This will be very qualitative in nature because it involves the non-numerical data involve பண்றதுனால it will be very qualitative in nature. ஸோ இதெல்லாமே எக்ஸ்ப்ளரேட்டரி ரிசர்ச் டிசைனை ரிசர்ச் டிசைனில் இருக்கக்கூடிய ரிசர்ச் பேட்டர்ன்ஸ். இப்போ எங்கே பயன்படுத்துவோம்னா ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளமோட கீ வேரியபிள்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதில் ஆல்ரெடி அதோட கீ வேரியபிள்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க, பட் ரொம்ப லெஸ் டச்டாக இருக்கும், ரொம்ப கம்மியாக பேசியிருப்பாங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வர ஒரு ரிசர்ச் டிசைன் தான் எக்ஸ்ப்ளரேட்டரி ரிசர்ச் டிசைன். தென் we can talk more about it. We'll move on to the next one. Descriptive and diagnostic research design அப்படின்றது this will talk about the characteristics or a situation, maybe like a phenomenon. So இது என்ன பண்ணோம் அப்படின்னா what is happening அப்படின்றத சொல்லும். What is happening at a specific point in time. அதை சொல்றது தான் இந்த descriptive research design. Maybe by in name you can understand. ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா இது வந்து எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாது. எக்ஸ்பிளைன் பண்ணாது இந்த சென்ஸ் இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் வை சம்திங் இஸ் ஹேப்பனிங், பட் இட் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ஸ் வாட் இஸ் அப்சர்வ்டு. என்ன சொல்றாங்க, என்ன நடந்துச்சுன்றத சொல்லும். ஏன் நடந்துச்சுன்னு சொல்லாது. ஏன் நடந்துச்சுன்னு சொல்றது தான் எக்ஸ்ப்ளரேட்டரி ரிசர்ச் டிசைன். என்ன நடந்துச்சுன்னு சொல்றது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன். மேபி இப்போ நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம், வை சம்திங் இஸ் ஹேப்பனிங்னு சொல்றது எக்ஸ்ப்ளரேட்டரி ரிசர்ச் டிசைன், வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்றது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன். சம்டைம்ஸ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியா தெரியும், பட் தேர் ஆர் டிஃபரன்சஸ். இதுலயும் சர்வேஸ் இருக்கு, இன்டர்வியூஸ் இருக்கு, அப்சர்வேஷன்ஸ் இருக்கு, எல்லா டேட்டாஸும் இருக்கு. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா எல்லாத்தையும் இங்கேயும் பயன்படுத்துவாங்க. இங்கேயும் குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் ஆகும். மோஸ்ட்லி திஸ் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன் வில் ஹாவ் குவான்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன். இதுல வந்து ஆவரேஜஸ், பர்சன்டேஜஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா பார்க்க முடியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றதா இருக்கும், ரைட்? நான் அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு, எந்த ஏஜ் குரூப்ல ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய பண்றாங்க அப்படின்னு சொல்றது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன், ரைட்? வை இட் இஸ் ஹேப்பனிங், ஏன் இந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க மட்டும் ஆன்லைன் ஷாப் பண்றாங்க, இந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்க ஆன்லைன் ஷாப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றது எக்ஸ்ப்ளரேட்டரி ரிசர்ச் டிசைன், ரைட்? தென் இதுல நம்ம டயக்னாஸ்டிக் ரிசர்ச் டிசைன் இன்னொன்று இருக்கு. டயக்னாஸ்டிக் ரிசர்ச் டிசைன் அப்படின்றது இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன்ல இருந்து ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போறது, முன்னாடி போறது. ஸோ ஹியர் இன் diagnostic research design, the researcher is trying to identify the factors which are associated with the particular phenomenon. What is happening னு சொல்றது descriptive research design. ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போய் அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன், பர்டிகுலர் ஃபினாமினன், அதோட அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்றது டயக்னாஸ்டிக் ரிசர்ச் டிசைன், ரைட்? இப்போ வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்னால இப்படி ஒரு வைரஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆயிருச்சு, அது பேண்டமிக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றது டெஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைன். மேபி சோப் போட்டு கை கழுவுனா அது ஸ்ப்ரெட் ஆகிற அந்த அளவை குறைக்க முடியும்னு ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்சது டயக்னாஸ்டிக் ரிசர்ச் டிசைன். ஸோ ஹியர் த எய்ம் இஸ் டு டிட்டர்மைன் தி வை பிஹைண்ட் வாட், ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்றது டயக்னாஸ்டிக் ரிசர்ச் டிசைன், எக்ஸ்ப்ளரேட்டரி ரிசர்ச் டிசைன் மாதிரி. ஸோ திஸ் வில் இன்வெஸ்டிகேட் தி ரூட் காஸ் ஆஃப் த இஷ்யூ ஆர் ப்ராப்ளம், வாட் எவர் இஸ் ரிசர்ச்ட். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம என்ன படிச்சிருந்தோம், இதுல வந்து நிறைய அசோசியேஷன் வேரியபிள்ஸ் பார்ப்போம், ரைட்? இப்போ வைரஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா வைரஸோட அசோசியேட் ஆகிருக்கிற மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். எதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் பார்த்து படிக்கிறது டயக்னாஸ்டிக் ரிசர்ச் டிசைன்.
இங்கேயும் எக்ஸிஸ்டிங் டேட்டாவை தான் எடுப்போம். இங்க வந்து ரிசர்ச்ல இருக்கக்கூடிய ஹைபோதசிஸை டெஸ்ட் பண்றோம். ஸோ ஹியர் ரிசர்ச்சர்ஸ் might formulate hypothesis about the potential causes and test those potential causes or the hypothesis by using statistical methods. Hope you can understand the ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரிசர்ச்சர் என்ன பண்றாரு, ஹைபோதசிஸை ஃபார்முலேட் பண்றாரு. அந்த ஹைபோதசிஸை எப்படி ஃபார்முலேட் பண்றாருன்னா, என்னெல்லாம் காசஸ் இருக்குன்றத கண்டுபிடிச்சு அந்த காசஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹைபோதசிஸை ஃபார்முலேட் பண்ணி அது எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய அவைலபிள் டேட்டா வச்சு இவரா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸை கிரியேட் பண்ணி அந்த ஹைபோதசிஸை டெஸ்ட் பண்றாரு. டெஸ்ட் பண்ணி வர ரிசல்ட்டை தான் அவர் என்ன சொல்லுவாருன்னா வை பிஹைண்ட் வாட்னு சொல்லுவார், ஏன் அது நடந்துச்சுன்னு சொல்லுவார். ஸோ இங்க வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கும் இந்த டயக்னோஸ்டிக் ரிசர்ச் டிசைன்ல. ஓகே, இப்போ இதுக்கும் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ரிசர்ச் டிசைனுக்கும் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் தான். பட் தேர் இஸ் அ ஸ்மால் ஒரு வால் இருக்கு, பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ரிசர்ச் டிசைன் அப்படின்றது பியூர்லி a scientific investigation, right, where the researcher puts the idea to the test. இது ஒரு ஸ்ட்ரக்சர் அப்ரோச், இது இப்படிதான் நடக்கும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்ரோச் என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஹைபோதசிஸை கிரியேட் பண்றோம், அந்த ஹைபோதசிஸை நம்ம சொல்ற ரிசர்ச்சர் சொல்ற ஹைபோதசிஸ் உண்மைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எவிடன்ஸ் சப்போர்ட் தேவைப்படும் இல்லையா, அந்த சப்போர்ட்டிங் எவிடன்ஸை கலெக்ட் பண்றது தான் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ரிசர்ச் டிசைன். ஸோ இப்போ ஹைபோதசிஸ் எப்படி ஃபார்முலேட் பண்ணுவோம், நான் அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன், நல்ல ஹைபோதசிஸ்ன்னு இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ்ன்னு இருக்கு. நல்ல ஹைபோதசிஸ்னா அந்த ஸ்டேட்மெண்ட்னால த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நோ எஃபெக்ட் ஆர் நோ டிஃபரன்ஸ். இது நம்ம மேபி த ரிசர்ச்சர் எதை டிஸ்அப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரோ அது நல்ல ஹைபோதசிஸ், NULL நல்ல ஹைபோதசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ரிசர்ச்சர் எதை டிஸ்அப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்றாரோ அதை வந்து நல்ல ஹைபோதசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் அப்படின்றது ரிசர்ச்சர் எதை உண்மை நம்பிக்கிட்டு இருக்காரோ அதை சொல்றது ஆல்டர்னேட்டிவ் ரிசர்ச் டிசைன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இதை எடுத்துக்குவோம், COVID-19 வந்தவொடனே என்ன சொன்னாங்கன்னா, சோப்பு போட்டு கை கழுவுங்க, சோப்பு போட்டு கை கழுவுனா மட்டும் பத்தாது, 2 minutes நீங்க சோப்பு கையில இருக்கணும், நல்லா அப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை டிஸ்அப்ரூவ் பண்ணதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி சோப்பு போட்டா ஒரே சோப்பை 2 பேர் பயன்படுத்துறாங்க, அப்போ அந்த வைரஸ் வந்து சோப்புல ஒட்டி இருக்குமா, சோப்பு போட்டுட்டு கை கழுவட்டும், அப்போ திரும்ப டேப்பை க்ளோஸ் பண்றதுக்காக டேப்பை டச் பண்றோம், அதுல ஒட்டி இருக்குமா, இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க குரூப்படா. ஸோ ஹியர் த ரிசர்ச்சர் இஸ் ட்ரைங் டு டிஸ்அப்ரூவ். ஸோ இவர் ப்ரொவைட் பண்றது என்ன ஹைபோதசிஸ், நல் ஹைபோதசிஸ், NULL நல் ஹைபோதசிஸ். திஸ் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆர் நோ டிஃபரன்ஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் அப்படின்றது வேர் தி ரிசர்ச்சர் brings a statement that contradicts the null hypothesis. இங்க the researcher is providing or offering what he believes might be true. இப்படி பண்ணா இப்படி ஆகும், ஒருவேளை இப்படி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த இந்த சோப்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி சடன் கெமிக்கல்ஸ் இந்த வைரஸை வந்து கொன்னுடும் அப்படின்னு, இந்த இதுக்கும் சேராது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சயின்டிபிக் ஸ்டடி இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி வேற வழி கிடையாதுல்ல, அது ஒரு பேண்டமிக். ஸோ நம்ம எதையும் ரொம்ப டீட்டெயில்டா ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து பப்ளிக்ல சொல்ல முடியாது, அது வரைக்கும் தாங்காது. ஸோ அதனால இமீடியட் எஃபெக்ட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னு இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க கோவிட்ல இன்ஃபெக்ட் ஆன எல்லாத்துக்கும், ஐ ஃபர்காட் தி நேம் ஆஃப் தட் இன்ஜெக்ஷன். ஒரு அது வந்து சம்மன் யாருக்கா ஞாபகம் இருக்கா, ஒரு ஐ ஜஸ்ட் ஃபர்காட் தி நேம் ஆஃப் தட். கோவிஷீல்டு இல்ல வேக்சின் இல்ல, இன்ஃபெக்ட் ஆனவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி இன்ஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சா அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, ஒரு டைப் ஆஃப் ஸ்டெராய்டு. வெரி குட், டைப் ஆஃப் ஸ்டெராய்டு. இந்த ஸ்டெராய்டு என்ன பண்ணோம்னா அதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. இந்த ஸ்டெராய்டு வந்து ஒரு 4 டோஸ் கொடுப்பாங்க. அது என்ன பண்ணணும்னா அவங்க உடம்புல இருக்க எல்லா ஒயிட் செல்ஸையும் கொண்டுடும், ரெட் செல்ஸ் ஒயிட் செல்ஸ் எல்லாத்தையும் கொண்டுடும். ஸோ அந்த டைம்ல அது சரின்னு நினைச்சாங்க. பட் ஒன்லி லேட்டர் டியூரிங் தி செகண்ட் வேவ் ஆஃப் COVID-19 இந்த
ப்ராக்டிஷனர்ஸ், மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் எல்லாரும் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆஹா தப்பு பண்ணிட்டோம், எல்லாத்தையும் கொண்டுருச்சுன்னா சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு வெரி காமன் வைரஸ் கூட நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால அது இன்ஃபெக்ட் பண்ணும். அது வேற வேற ப்ராப்ளம கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிதான் செகண்ட் வேவ்ல நிறைய டெத் ரேட் ஜாஸ்தியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ அல்டர்னேட்டிவ் ரிசர்ச் ஹைபோதசிஸ் அப்படின்றது இங்க த ஸ்டேட்மெண்ட் இஸ் கான்ட்ரடிக்டிங் தி நல் ஹைபோதசிஸ். ஸோ வேர் தி ரிசர்ச்சர் இஸ் ப்ரொவைடிங் சம்திங் தட் ஹி பிலீவ்ஸ் மைட் பி ட்ரூ. புரியுதா? இது அல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ். ஸோ இப்படிதான் ரிசர்ச் ஹைபோதசிஸை ஃபார்முலேட் பண்றோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவோம்னா வில் கலெக்ட் டேட்டா. ரெலவென்ட் டேட்டா எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். ரெலவென்ட் டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுவாரு? எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுவாரு. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரெண்டு மாதிரி இருக்கலாம். ரியல் டைம்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கலெக்ட் பண்ணலாம், அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸை வச்சு அதை நம்ம டேட்டா கலெக்ஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். சர்வே பண்ணலாம், அப்சர்வேஷன்ஸ் பண்ணலாம், ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸ் அல்லது ரெக்கார்ட்ஸை நம்ம டேட்டாவா எடுத்துக்கலாம். இப்படிலாம் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே இதுல இருக்குன்னா ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ரிசர்ச் டிசைன்ல இருக்கு. ஸோ டேட்டா கலெக்ட் பண்ண பிறகு researcher will start analyzing the data using the statistical methods. He'll analyze the collected data and determine the likelihood of observing the results. Null hypothesis அது ட்ரூ இல்ல alternate hypothesis தான் ட்ரூ, இப்படி ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவார். Finally he will draw a conclusion. So based on the statistical analysis, the researcher will decide whether to reject or accept the null hypothesis. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? ரிசர்ச்சர் தான் ரெண்டையும் பண்றாரு. பி வெரி கேர்ஃபுல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ஹைபோதசிஸ் ரிசர்ச் டிசைன். நல்ல ஹைபோதசிஸும் ரிசர்ச்சர் தான் கிரியேட் பண்றாரு, ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸும் அவர் தான் கிரியேட் பண்றாரு. இது ரெண்டுல எது சரி எது தப்புன்னு சொல்றதுக்காக ஹி இஸ் கலெக்டிங் டேட்டா, அனலைசிங் டேட்டா அண்ட் டிராயிங் கன்க்ளூஷன். ஸோ என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் அவர் ஃபாலோ பண்றாரோ அதுல கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு ஹீல் ப்ரூவ் either he'll accept or reject the null hypothesis. ஸோ இப்படிதான் அந்த ஹைபோதசிஸ் ரிசர்ச் டிசைன் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த இதுல வந்து ஹைபோதசிஸ் நல் ரிசர்ச் டிசைன்ல ரெண்டு ஃபங்க்ஷன் பார்க்குறோம். டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ், நான் டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ். நான் அதில் சைட்ல கொடுக்கல, யூ கேன் நோட் இட் டவுன். டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ், நான் டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ். மேபி லேட்டர் நான் உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணலையா, அதே மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட்ல இதெல்லாம் நான் ஆட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்றேன். எக்ஸாம் டைம்ல ஒரு ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். Just listen now. Directional hypothesis னு ஒன்று சொல்றோம், நான் டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ் ஒன்று சொல்றோம். இந்த டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ் அப்படின்றது ஒரு இஃபெக்டை ப்ரிடிக்ட் பண்ணும், ரைட்? ஒரு இஃபெக்டை ப்ரிடிக்ட் பண்றது டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ். நான் டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ் அப்படின்றது இதுவும் இஃபெக்டை ப்ரிடிக்ட் பண்ணும், ஆனா டிரெக்ட் பண்ணாது. மேபி லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றாங்க. ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றது வெயிட்டை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு ஹைபோதசிஸா சொல்றது டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ். ஸோ வேர் தி ரிசர்ச்சர் இஸ் டிரெக்டிங் தி செட் ஆஃப் பீப்புள் டு அக்செப்ட் ஹிஸ் ஹைபோதசிஸ் அண்ட் ஃபங்க்ஷன். உங்களுக்கு வெயிட் குறைக்கணுமா, நீங்க ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ இன்க்ரீஸ்ட் எக்ஸசைஸ் லீட்ஸ் டு ரெடியூஸ்ட் வெயிட் அப்படின்னு சொல்றது டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ். ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு டிரெக்ட் பண்றது, ஒரு வே காமிக்கிறது டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ். நான் டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ்னா இதே ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸசைஸ் வெயிட் லாஸ்க்கு ஒரு எஃபெக்டா இருக்கு, எக்ஸசைஸ் ஹாஸ் அன் எஃபெக்ட் ஆன் வெயிட் அப்படின்னு சும்மா சொல்றது நான் டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ். ஹியர் இஸ் ப்ரிடிக்டிங் பட் நாட் டிரெக்டிங். Where in directional hypothesis, the researcher is predicting and directing. ஒரு எஃபெக்டை டிரெக்ட் பண்ணவும் செய்றாரு. நீ உனக்கு வெயிட் குறைக்கணும் இதை போய் செய்யின்னு சொல்றாரு. நான் டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ் என்ன சொல்லுவாரு? எக்ஸசைஸ்ல வெயிட் லாஸ், எக்ஸசைஸ்க்கும் வெயிட் லாஸ்க்கும் there is a connection அப்படின்னு சொல்றதோட நிறுத்திக்கிட்டா நான் டிரெக்ஷனல். நீ எக்ஸசைஸ் பண்ணேன்னா வெயிட் குறையும் அப்படின்னு ரொம்ப ப்ரூவனா சொல்றது டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ். ஸோ இப்படி நம்ம ஹைபோதசிஸ்ல பிரிச்சுக்கும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டாலும், நல்ல ஹைபோதசிஸா எடுத்துக்கிட்டாலும், இதோட கவுண்டர் ஹைபோதசிஸா ஆல்டர்னேட் ஹைபோதசிஸா என்ன பண்ணுவோம், இன்னொன்னு கிரியேட் பண்ணுவோம். தென் வில் கலெக்ட் டேட்டா, அனலைஸ் டேட்டா அண்ட் ட்ரா கன்க்ளூஷன். ஸோ இப்படிதான் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் நடக்குது. ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ். தென்
இது நம்ம டீட்டெயில படிச்சிட்டோம். ஸோ ரிசர்ச் ஹைப்போதசிஸ்னா என்ன இப்போ? வாட் இஸ் ரிசர்ச் ஹைப்போதசிஸ்? இட்ஸ் வெரி சிம்பிள். ரிசர்ச் ஹைப்போதசிஸ் அப்படின்றது இட் இஸ் அ கிளியர் அண்ட் டெஸ்டபிள் ப்ரொபோசிஷன் ஆர் ரிசர்ச் ஹைப்போதசிஸ் இஸ் ப்ரிடிக்டிவ் ஸ்டேட்மெண்ட். அவ்வளவுதான். இது வந்து ட்ரூத் கிடையாது. ஹைப்போதசிஸ் ட்ரூத் கிடையாது, உண்மை கிடையாது. அப்படின்னா பொய்யா அப்படின்னு கிடையாது. ஹைப்போதசிஸ் அப்படின்றது இட் இஸ் அ டெஸ்டபிள் ப்ரொபோசிஷன் ஆர் இட் இஸ் அ டெஸ்டபிள் ஆர் ப்ரிடிக்டிவ் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அ பாசிபிள் அவுட்கம். அவ்வளவுதான். இப்படி இருக்கலாம்னு சொல்றது தான் ரிசர்ச் ஹைப்போதசிஸ். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூ எடுத்துக்கோங்களேன். அங்க வந்து வார் நடந்துச்சு, சிவில் வார். அது ஜெனசைட் ஆச்சு அப்படின்னு ஒரு செக்ட் சொல்றாங்க, ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க இல்ல இல்ல அப்படிலாம் ஆகலைன்னு சொல்றாங்க. சிலர் அக்செப்ட் பண்றாங்க, சிலர் அக்செப்ட் பண்ணிக்கல. பாலிடிக்ஸ் தட் இஸ் டிஃபரெண்ட். இப்போ ஸ்ரீலங்கன் நரேட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய பேர் வாரை பத்தி பேசியிருப்பாங்க. எப்படிலாம் வார் நடந்துச்சு, எல்டிடியோட ரோல் என்ன, ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோட ரோல் என்ன, இந்தியன் கவர்மெண்டோட ரோல் அதுல என்ன, அமெரிக்கனோட ரோல் என்ன, கனடியன் கவர்மெண்டோட ரோல் என்ன, இது மற்ற கவர்மெண்ட்ஸோட ஸ்டாண்ட்ஸ் என்ன, சைனீஸோட ரோல் என்ன, இது எல்லாத்தையும் அவங்க அதுல அங்கங்க இன்சிடென்ட்ஸா சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு ரிசர்ச்சர் என்ன சொல்லுவாரு, ஒருவேளை இந்தியன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா வார் வேற மாதிரி முடிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா அது ரிசர்ச் ஹைப்போதசிஸ். அப்படிதான் நடந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இட் இஸ் அ டெஸ்டபிள் ப்ரொபோசிஷன். மேபி அதே டைம்ல இன்னொருத்தர் வேற ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுப்பார். ஒரு வேலை ஹெல்ப் பண்ணாம இருந்தா வேற ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இட் இஸ் அ ப்ரிடிக்டிவ் ஸ்டேட்மெண்ட் அபவுட் அ பாசிபிள் அவுட்கம். அதான் ரிசர்ச் ஹைப்போதசிஸ். ரிசர்ச் ஹைப்போதசிஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும் அண்ட் கிளியரா இருக்கணும். ரிசர்ச் ஹைப்போதசிஸ் ஒரு 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 ஸ்பெசிபிக் பாயிண்ட சொல்றதா இருக்கணும். அதுல வந்து அதோட ஸ்கோப் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கணும். டு த பாயிண்ட் இருக்கணும். அதான் ரிசர்ச் ஹைப்போதசிஸ். பிகாஸ் ரிசர்ச் ஹைப்போதசிஸ் இஸ் a tentative explanation for an observation. ஏன்னா அந்த ரிசர்ச் ஹைப்போதசிஸை நீங்க ஃபர்தரா டெஸ்ட் பண்ணும்போது, அந்த ரிசர்ச் ஹைப்போதசிஸை நீங்க வந்து இன்னும் அதிகமா ரிசர்ச் பண்ணும்போது அது மாறி கூட வரலாம். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், நல்ல ஹைப்போதசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ். ரைட். ஸோ இப்போ ரிசர்ச் ஹைப்போதசிஸ் ஏன் உருவாக்கணும், கொண்டு வரணும், நான் அது மற்ற பாயிண்ட்ஸ்லாம் எங்க ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். ரிமைனிங் பாயிண்ட்ஸ் யூ கேன் ப்ளீஸ் டேக் நோட். ஸோ பர்பஸ் ஆஃப் ரிசர்ச் ஹைப்போதசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதோட பர்பஸ் என்ன? இந்த ரிசர்ச் ஹைப்போதசிஸ் தான் ஒரு ரிசர்ச்சருக்கு ஒரு கிளியர் ஃபோக்கஸை கொடுக்குது. ரிசர்ச் ஹைப்போதசிஸை முதல்ல ஃபார்முலேட் பண்ணாதான் அந்த ரிசர்ச் ப்ராப்பரா நடக்கும். அப்பதான் என்ன டேட்டா கலெக்ட் பண்ணணும், என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும், அதுல எது நெசசரி, எது நாட் நெசசரி, இதுல எது ரொம்ப வேலிடா இருக்கு, எது வந்து சும்மா ஒரு அனலிட்டிக்கல் டேட்டாக்காக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்லாம் டிசைட் பண்றது இந்த ரிசர்ச் ஹைப்போதசிஸ் தான். பிகாஸ் த ரிசர்ச் ஹைப்போதசிஸ் narrows down the scope of your research. ரொம்ப ப்ராடா இருக்கும். சும்மா எடுத்துக்குவோம், நம்ம என்ன எடுத்துவோம், தீமேட்டிக் ஸ்டடி அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க, டிஎஸ் எலியட் எடுத்துக்கிறீங்க, நிறைய போம்ஸ் எழுதியிருக்காரு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தீமேட்டிக் ஸ்டடின்னு படிச்சீங்கன்னா ஒவ்வொரு போம்லையும் ஒரு தீம் இருக்கும். நீங்க ஏன்ட்ட கேட்டீங்கன்னா நான் ஒரு தீம் சொல்லுவேன், இன்னொருத்தவங்க கேட்டீங்கன்னா அவங்க ஒரு தீம் சொல்லுவாங்க, கூகுள்ல பாத்தீங்கன்னா அது ஒரு தீம் சொல்லும், விக்கிபீடியால இன்னொரு தீம் இருக்கும். வெரி பிராட். ரிசர்ச் ஹைப்போதசிஸ்ன்றது என்ன பண்ணும், டிஎஸ் எலியட் அவரோட சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல, அவரோட கான்டெம்பரரி சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ்ல என்னெல்லாம் போம்ஸ் எழுதினாரு, அந்த போம்ல எப்படிலாம் அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா பேசியிருக்காரு, சொசைட்டிக்கு அகைன்ஸ்டா பேசியிருக்காரு அப்படின்னு நேரோ டவுன் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவை, இட் நீட்ஸ் அ ரிசர்ச் ஹைப்போதசிஸ். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், டிஎஸ்எல் இப்படி சொல்லியிருக்கலாம், இப்படி நினைச்சிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ரிசர்ச் ஹைப்போதசிஸ் முதல்ல கிரியேட் பண்ணுவோம். That will narrow down the scope of the research and prevents the researcher from getting sidetracked or distracted. Right? ஸோ ரிசர்ச் ஹைப்போதசிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு குட் ரிசர்ச் ஹைப்போதசிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஆல்வேஸ் டெஸ்டபிள். டெஸ்டபிள் ஹைப்போதசிஸுக்கு தான் கிரியேட் பண்ணணும். ரைட்.
researcher must be able to collect and analyze data and determine whether the hypothesis is supported or not. எல்லா எவிடன்ஸையும் ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். இட் ஷுட் பி வெரி ஸ்பெசிஃபிக். நான் சொல்றதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். நீங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ரிசர்ச் ஹைபோதசிஸ் இஸ் டெஸ்டபிள், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்பாங்க. ட்ரூ ஃபால்ஸ்னு இருக்காது, ஒரு ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை அது சொல்லுவாங்க. ரிசர்ச் ஹைபோதசிஸ் இஸ் டெஸ்டபிள், ரிசர்ச் ஹைபோதசிஸ் இஸ் ஸ்பெசிஃபிக். The hypothesis should clearly state the relationship between the investigated variable and the available variable. ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பாரு, இப்போ வந்து அகெயின் வில் டாக் அபவுட் கோவிட்-19 வந்த ஒருத்தர் பக்கத்துல இருந்தாலே ஸ்ப்ரெட் ஆகும்னு ஒருத்தர் சொல்லுவாரு. இன்னொருத்தர் சொல்லுவாரு பக்கத்துல இருந்தா ஸ்ப்ரெட் ஆகலாம், ஆனா மாஸ்க் போட்டிருந்தா ஸ்ப்ரெட் ஆகிற பாசிபிலிட்டி கம்மின்னு சொல்லுவாரு. ரைட்? Do you understand that? ஸோ இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான், இதை டெஸ்ட்டுக்கு இன்வால்வ் பண்ணாதான் இது உண்மை என்னன்னு தெரிய முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன ஹைபோதசிஸ் இங்கே கிரியேட் பண்ணுவோம், இப்போ மாஸ்க் போட்டிருந்தா ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஹைபோதசிஸ் கொடுத்துட்டு அதை டெஸ்ட் பண்ணுவோம். மாஸ்க் போட்டு எவ்வளோ பேருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, மாஸ்க் போடாமல் எவ்வளோ பேருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். தென் இட் வில் பி பேஸ்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் நாலேஜ். Research hypothesis is based on existing knowledge. As I already told you, research hypothesis is not it is not towards creating a definite solution for anything, because it is always predictable, right? It should be grounded in prior research or theory. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியுமோ, என்ன படிச்சிருக்கோமோ, என்ன அவைலபிளா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான், இந்த எக்ஸிஸ்டிங் நாலேஜை பேஸ் பண்ணி தான் இந்த ரிசர்ச் ஹைபோதசிஸை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எப்படி வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். சிம்பிள் ஹைபோதசிஸா கிரியேட் பண்ணலாம், காம்ப்ளெக்ஸ் ஹைபோதசிஸா கிரியேட் பண்ணலாம். ரைட்? முன்னாடி நல் ஹைபோதசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் சொன்ன மாதிரி, தேர் கேன் பி சிம்பிள் ஹைபோதசிஸ் ஆர் தேர் கேன் பி காம்ப்ளெக்ஸ் ஹைபோதசிஸ். இது உங்களுக்கு சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். இந்த சிம்பிள் ஹைபோதசிஸ் அப்படின்றது ஒரு இண்டிபெண்டன்ட், ஒரு டிபெண்டன்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிறது. காம்ப்ளெக்ஸ் ஹைபோதசிஸ் அப்படின்றது நிறைய டிபெண்டன்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிறது. தென் ரிமைனிங் வி ஹவ் ஸ்டடிட் அந்த டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ், நான் டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ், நல் ஹைபோதசிஸ், அல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ். இது நாளையும் கூட நீங்க வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைபோதசிஸ்னு இருந்துச்சுன்னா, ஒன் இஸ் டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ். டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ்னா ரிசர்ச்சர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ப்ரிடிக்ட் பண்றாரு, தென் அதை ஸ்டேட் பண்றாரு, அப்புறம் டிரெக்ட் பண்றாரு. நான் டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ்னா ரிசர்ச்சர் ப்ரிடிக்ட் பண்றாரு, அதை ஸ்டேட் பண்றதோட நிறுத்திக்கிறாரு, டிரெக்ட் பண்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய சோசியல் மீடியா யூஸ் பண்ணா இன்க்ரீஸ்ட் சோசியல் மீடியா என்ன பண்ணும், செல்ஃப் எஸ்டீமை குறைக்கும், டிக்ரீஸ்ட் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்றோம். இது டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ். அப்படி பண்ணாதேன்னு சொல்றோம். நான் டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ்ன்றது ஸ்டேட் பண்றதோட நிறுத்திக்கிறோம். சோசியல் மீடியா யூசஸ் ரிலேட்டட் டு செல்ஃப் எஸ்டீம், அது இன்க்ரீஸ் பண்றதாவும் இருக்கலாம், டிக்ரீஸ் பண்றதாவும் இருக்கலாம். அதோட நிறுத்திக்கிட்டா அது ப்ரிடிக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டோட நிறுத்திக்கிட்டா நான் டிரெக்ஷனல். ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி டிரெக்ட் பண்ணா டிரெக்ஷனல் ஹைபோதசிஸ். நல்ல ஹைபோதசிஸ் அப்படின்றது வேற ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நோ எஃபெக்ட் ஆர் நோ டிஃபரன்ஸ். எதை டிஸ்அப்ரூவ் பண்ண ரிசர்ச்சர் ட்ரை பண்றாரோ அதை சொல்றது நல்ல ஹைபோதசிஸ். எதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரோ அதை சொல்றது ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ். ரைட்? ஓகே. ஸோ இப்படிலாம் நம்ம ஹைபோதசிஸை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல படிக்க முடியும். ஸோ நான் மற்ற இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஹைபோதசிஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். தென் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ரிசர்ச் 3 ஃபேஸா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபையிங் ரிசர்ச் ப்ராப்ளம். இது ஒரு நெட் கொஸ்டின். இது என்ன கேட்டாங்கன்னா, வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரிசர்ச்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சிமிலர் டைப்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ரிசர்ச்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணணும். அதான் ரிசர்ச். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. என்ன பண்ண போறேன்னு கேட்கணும். இதனால நீங்க சமுதாயத்துக்கு சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னு, அதுதான் ரிசர்ச் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். தென் பிளானிங் ஃபார் ரிசர்ச் ஸ்டடி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது டூல், என்ன பண்றோன்றது. தேர்ட் ஃபேஸ் இஸ் கண்டக்டிங் ரிசர்ச் அண்ட் ரிசர்ச் ரிப்போர்ட். இதெல்லாமே ஸ்டேஜஸ் ஆஃப் ரிசர்ச். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரிசர்ச் ப்ராசஸோட ஸ்டெப் என்ன. முதல்ல வந்து ரிசர்ச் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றோம். இதுக்கு என்ன பண்ணணும், நிறைய லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பண்ற ஐடியால ஆல்ரெடி என்னெல்லாம் இருக்கு,
சிமிலரா நல்லா இருக்குன்னு படிக்க முடியும். படிக்கணும். படிச்சாதான் என்ன தெரியும்னா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஏன் பண்ணணும் ஏன் பண்ணக்கூடாதுன்றது புரியும். தென் வில் டெவலப் அப்ஜெக்டிவ். ஹியர் வாட் வி மேக் தி ரிசர்ச் டிசைன். நம்ம சூஸ் பண்றோம் எந்த ரிசர்ச் டிசைனை சூஸ் பண்றோன்றதை இங்க தான் முடிவு பண்றோம். டெவலப்பிங் அப்ஜெக்டிவ்ல அப்ஜெக்டிவ் டெவலப் பண்ணும் போதே நம்ம முடிவு பண்ணிடுவோம் அது வந்து என்னது, டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் டிசைனா அல்லது எக்ஸ்பிளனேட்டரி ரிசர்ச் டிசைனா ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ரிசர்ச் டிசைனான்றதை முடிவு பண்றோம். Then we are selecting sampling design. Then we write a research proposal, collect data, we analyze the data, and we generalize or interpret the data. Finally, we prepare the report of the presentation. And results present பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து ரிசர்ச் ப்ராசஸ். ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்றது there are certain guidelines for the researchers in pertaining to conducting the research. என்ன பண்ணணும், தீசிஸ் எழுதும்போது பிளேஜரிசம் இல்லாமல் இருக்கணும். தீசிஸோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரொம்ப முக்கியம். டேட்டா கலெக்ட் பண்ற டேட்டாவை ரிசர்ச் மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய ஒரு காமன் எத்திக்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ரிசர்ச் எத்திக்ஸ்ன்னு படிக்கிறோம். ஆல் தி ரிசர்ச் எத்திக்ஸ் ஆர் பேஸ்ட் ஆர் ரிலேட்டட் டு தி மாரல் அண்ட் வேல்யூ பேஸ்ட் ஐடியாஸ், ரைட்? ஸோ ஃபார் ஃபார்முலேட்டிங் ஆல் திஸ், all the universities have their own research ethics committee where they provide guidelines and they make changes in the guidelines from time to time. அதுங்க ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. each time they make changes, they will make the visibility. எல்லாருக்கும் எப்படி இருக்கணும், இதை யார் இருக்கலாம் சொல்லணுன்றத ஒரு சர்க்குலர் மூலமாவோ மெயில்லையோ எப்படியாவது அதை சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ டிபெண்டிங் ஆன் தி யூனிவர்சிட்டி அண்ட் தி objectives of the university, the research ethics may vary. But common research ethics ன்றது எதை பேஸ் பண்ணி இருக்கும், மாரல் அண்ட் வேல்யூ பேஸ்டா இருக்கும். மாரல் ஐடியாஸையும் வேல்யூ பேஸ்ட் ஐடியாஸையும் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த ரிசர்ச் எத்திக்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே ஜென்ரல் எத்திக்கல் இஷ்யூஸ் என்ன வரும், ரிசர்ச் ப்ராசஸில் நிறைய எத்திக்கல் இஷ்யூஸ் வரும். அப்புறம் ரிசர்ச்சர் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதில் எத்திக்கல் இஷ்யூஸ் வரும். ஸ்பான்சரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதில் எத்திக்கல் இஷ்யூஸ் வரும், ரைட்? இப்போ கலெக்ட் பண்ணுற டேட்டாவை எங்கேயாவது மிஸ்இன்டர்பிரேட் பண்ணாலோ அல்லது மிஸ்யூஸ் பண்ணாலோ அது ஸ்பான்சரிங் இன்ஸ்டிடியூஷனோட எத்திக்கல் இஷ்யூ ஆகும். ஸோ இந்த மாதிரி கேரக்டரைஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ரொம்ப பேசிக் ஐடியாஸ். ஜஸ்ட் என்ன வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, தென் பிளேஜரிசம், taking someone's work or ideas without giving a proper citation. In the sense அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டை கொடுக்காம நம்மளா எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் பிளேஜரிசம். மோஸ்ட்லி இதுல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்த மாதிரிலாம் தெரியல, பட் ஃபார் த சேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் இட். தென் வி மூவ் ஆன் டு தி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ரீசெண்ட் டைம்ல இருக்கிற எக்ஸாம்ஸ்ல இதுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஐசிடி இன் ரிசர்ச். ஐசிடினானது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இது வந்து ஒரு கவர்மெண்ட் மீடியம், ஒரு கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சுக்கோங்க. இது இந்த ஐசிடியில் நிறைய டூல்ஸ் இருக்கு. இந்த ஐசிடி டூல்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ரிசர்ச்சை ஃபர்தரா ரெவல்யூஷனைஸ் பண்றதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஐசிடி ஹஸ் ட்ரூலி ரெவல்யூஷனைஸ்ட் த ரிசர்ச். இது வந்து முன்னாடி மாதிரி ரிசர்ச் ஸ்லோவரா இல்லாம ஃபாஸ்டரா, எஃபிஷியண்டா, கொலாபரேட்டிவா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதுல மோஸ்ட்லி இந்த ஐசிடி எதுக்கு பயன்படுத்துவோம்னா டேட்டா கலெக்ஷனுக்கு பயன்படுத்துவோம். டேட்டா கலெக்ஷன்னா இப்போ வந்து முன்னாடி எல்லாம் இப்போ நீங்க இஎல்டில ஒரு ரிசர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் அல்லது கல்வி தொலைக்காட்சின்னு ஒன்று இருக்கு. அந்த கல்வி தொலைக்காட்சியோட யூசர்ஸ் பத்தி நீங்க ஒன்று அதுல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்க, கிராமர் சொல்லி கொடுக்குறாங்க, அது எஃபெக்டிவா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க பண்றீங்க. அதான் உங்களோட ரிசர்ச். இப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு ஸ்கூலா போய் ஒரு கொஸ்டினர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதை காப்பீஸ் எடுத்து செலக்டிவா ஒரு ஸ்கூல்ல 50 பேர், ஒரு ஸ்கூல்ல 100 பேர் அப்படின்னு கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணி வைங்க. இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு கூகுள் ஃபார்மை ரெடி பண்ணி கொஸ்டினர் கூகுள் ஃபார்ம்ல போட்டு இந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை எல்லாருக்கும் அனுப்பி விட்டுரும். எல்லாரும் அதில் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இது ஒரு ஆன்லைன் சர்வே டூல், இது ஒரு ஐசிடி.
கூகுள் ஃபார்ம் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டூல். அது மாதிரி சர்வே மங்கின்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் வந்து சர்வேக்கு டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு ரிசர்ச்சர்ஸ் யூஸ் பண்றது. தென் டேட்டா பேஸ், டிஜிட்டல் ஆர்ச்சிவ்ஸ். இப்போ வந்து ஒரு ஜேர்னல்ல நீங்க லைப்ரரியில போய் ஒரு ஜேர்னல் எடுத்து அந்த ஜேர்னல்ல என்னெல்லாம் இருக்குன்னு ஒன்னொன்னா தேடிட்டு இருக்கிறத விட, இந்த கண்டென்ட் ரிலேட்டடா எனக்கு பேப்பர்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ் வேணும்னு கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா, எதையாவது சர்ச் இன்ஜின்ல சர்ச் பண்ணீங்கன்னா, அதில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் காமிக்கும். பப்மெட், கூகுள் ஸ்காலர், அதில் என்ன பண்ணும், ஒரு வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரிசர்ச், ஆல்ரெடி ரிசர்ச் ஒர்க்ஸ் ஈஸியாக காமிக்கும். கூகுள் ஸ்காலர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா க்ரோர்ஸ் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ் எடுக்க முடியும். யூ கேன் ஷார்ட் லிஸ்ட், ரைட். தென் மானிட்டரிங், இதெல்லாம் ஐசிடி கம்யூனிகேஷன் டூல் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து மானிட்டரிங், சோசியல் மீடியா மானிட்டரிங். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை கலெக்ட் பண்ணுறதுக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்த முடியும், ரைட். தென் டேட்டா லாகர்ஸ், சென்சார் பண்ணலாம், சென்சார்ஸ் அண்ட் டேட்டா லாகர்ஸ். இப்போ இந்த ஐசிடி டூல்ஸ் என்ன பண்ணும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டா கலெக்ட் பண்ணி அதுவே ஒரு அக்யூரேட் மெஷர்மெண்ட்டை கொடுக்கும், அசஸ்மெண்ட்டை கொடுக்கும். இப்போ நீங்கள் கூகுள் ஃபார்மில் டேட்டா கலெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டேட்டா எல்லாத்தையும் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படிதானே எடுப்போம். இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஒரு ப்ரோக்ராமுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கூகுள் ஃபார்ம்ஸ் தான் கொடுக்குறாங்க. கூகுள் ஃபார்ம்ஸில் நம்ம எல்லாம் நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துட்றோம். ஒரு ஃபார்மாக அவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது கிடையாது. ஃபார்மோட ஒரு எக்ஸல் ஷீட்டை லிங்க் பண்ணிடுவோம், ஸ்ப்ரெட் ஷீட் லிங்க் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு கூகுள் ஸ்ப்ரெட் ஷீட்டில் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் எக்ஸல் டாக்குமெண்ட்டாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஐசிடி டூல்ஸ். ஸோ அதில் டேட்டா லாக் பண்ணி கொடுத்துருது. டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், தென் டேட்டா அனலைஸ் பண்ணுறது அதிலே பண்ண முடியும், ரைட். அது இல்லாமல் அதுவே ஒரு ப்ரீ ரெக்கார்டட் ப்ரோக்ராம்ஸில் இந்த ஐசிடி டூல்ஸ் என்ன பண்ணுவோம்னா அதுவே ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துரும். குவான்டிடேட்டிவ் டேட்டாவை ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் பண்ணி ஒரு 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 ஜென்ரலைஸ்ட் ஐ மீன் ஒரு ஃபிகரேட்டிவ், இது எப்படி டிஸ்கிரைப் பண்றது, அதுவே ஒரு ஜென்ரலைஸ்ட் பேட்டர்னை கிரியேட் பண்ணி ஒரு ஸ்டேபிளா அல்லது லாஜிக்கலா ஒரு செக்ரிகேஷனை கிரியேட் பண்ணி ரிசர்ச்சருக்கு டேட்டா ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ குவாலிட்டேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் சாஃப்ட்வேராகவும் ரிசர்ச்சை பயன்படுத்த முடியும். நிறைய இருக்கு. தென் வேற என்னென்ன டூல்ஸ் இதில் பார்க்க முடியும், கிராஃப்ஸ், சார்ட்ஸ், மேப்ஸ். இது எல்லாமே மேனுவலாக இல்லாமல் எல்லாமே டிஜிட்டல் டூல்ஸாகவே இங்கே கொண்டு வந்துட முடியும். டேட்டா மட்டும் கொடுத்தா போதும், அதுவே ப்ராப்பர் கிராஃபை எரர்ஸ் இல்லாமல் கொண்டு வந்துடும். ஸோ இந்த ஐசிடி டூல்ஸோட முக்கியமான வேலை இங்கே என்னவா இருக்குன்னா ரிசர்ச்சில் எரர் ஃப்ரீ ஆகுது. இட் இஸ் ரெடியூசிங் தி எரர்ஸ். ஸோ நான் உங்களுக்கு ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ரிசர்ச், ஐடென்டிஃபை ரிசர்ச் ஏரியாஸ் அண்ட் ஐடென்டிஃபை அப்ராப்ரியேட் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ் த்ரூ சர்ச்சிங் வேரியஸ் ஆன்லைன் போர்ட்டல். இது எல்லாமே ஐசிடி டூலில் ஈஸி. லிட்டரரி சர்வே பண்ணுறது ஈஸி, அனாலிசிஸ்க்கு இது ரொம்ப ஈஸி, தென் டேட்டா கலெக்ஷனுக்கு ரொம்ப ஈஸி, ரெஃபரன்சிங்க்கு ரொம்ப ஈஸி. இது எல்லாமே ஐசிடி ரிசர்ச்சில் நம்ம அதில் அவைலபிள் டூல்ஸில் இதெல்லாம் பண்ணிக்க முடியும். தென் வேற என்ன ஐசிடியில் பண்ண முடியும்னா கொலாபரேஷன், கம்யூனிகேஷன், வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ண முடியும். என்னலாம் ஜூம் இப்போ நம்ம பண்ணுறோம்ல, கூகுள் மீட், ஸ்கைப், இதெல்லாமே குளோபலி ரிசர்ச்சர்ஸை ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் பண்ண வைக்க முடியும். இப்போ இங்கிலாந்துல நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு லிங்க் மட்டும் இருந்தால் போதும், யூ கேன் அட்டெண்ட் இட். டைமிங் தானே, அட்டன் பண்ணிக்கலாம். கனடால ஒரு ஸ்காலர் இருப்பாரு, அவரும் வந்து ஒரு ஈகோ ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாரு. இங்க ஒருத்தர் ஈகோ ஸ்டடியில ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. தெரிஞ்சிச்சுன்னா அவரு கூகுள் மீட்ல, ஜூம்ல, ஸ்கைப்ல, வீடியோ கான்ஃபரன்சிங்ல பேசிக்க முடியும். ரைட்டர், லிவிங் ரைட்டரா இருப்பாங்க, இன்டர்வியூ பண்ண வேண்டியது இருக்கும். வி டோன்ட் நீட் டு வெயிட் ஃபார் அவர் பக்கத்துல இங்க எங்கேயாவது வருவாரு அல்லது இந்தியாவுக்கு வருவாரு போய் பார்க்கலாம். நோ நீட், ரைட். இஃப் யூ ஹேவ் தி கான்டாக்ட், யூ கேன் கான்டாக்ட் த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங். ஸோ இதெல்லாமே கொலாபரேஷன், ரிசர்ச்சருக்கும் ரிசர்ச் ஐடியாவுக்கும் கொலாபரேஷனை கிரியேட் பண்ணுது, கம்யூனிகேஷன் ஈஸியர் ஆகுது. ஸோ டாஸ்க் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண முடியும், ரைட். ரிசர்ச்சர் வந்து ஐசிடி டூல்ஸை வச்சு டாஸ்க்லாம் ஆர்கனைஸ் பண்ண முடியும்.
தென் கூகுள் டாக்ஸ் மாதிரி ரிசர்ச் கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம்ஸாக பயன்படுத்த முடியும். ரைட், இப்போ எங்க இருந்து வேணா எப்போ வேணா அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ரைட், இப்போ நம்ம யாருமே ஓ டாக்குமெண்ட்ல எதையும் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, டைம் டு டைம் சேவ் பண்றது இல்லை. எல்லாருமே டிரைவ்ல ஒரு டாக்குமெண்ட் கூகுள் டாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் டைப் பண்றோம், அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும். யூ டோன்ட் நீட் டு ஹேவ் தி ஃபியர் ஆஃப் லூசிங் டேட்டா. இதுவும் கரப்ட் ஆயிருமா, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, எல்லாமே ஆன்லைன், எல்லாமே பண்ணிக்க முடியும். ரைட், ஸோ ஆன்லைன் கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் அந்த ஐசிடி டூல்ஸ் இருக்கு. தென் வி யூஸ் ஐசிடி ஃபார் இன்ஃபர்மேஷன் டிசிமினேஷன். இப்போ நிறைய ஓப்பன் அக்சஸ் ஜேர்னல்ஸ் இருக்கு, ரைட், வேர் வி கேன் கலெக்ட் ஆர் கெட் data and information from crores of available sources, open access journals la. Then researchers can share their work. So idan and the point la kuduthirken, enga share pannalam, they can present, they can share, and they can disseminate information exchange happens, right. Geographical distance evlo dooram irundhalum information exchange easy ah nadathikka mudiyum. Then individual database லிங்க் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு 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 யூ கேன் மேக் இட் மோர் ஸ்பெஷலைஸ்ட் சர்ச்சிங், அதனால அப்படி பண்ண முடியும் தானே. தென் இ ஜேர்னல்ஸ், இது எல்லாமே ரிசர்ச் டூல் தான், ஐசிடி ரிசர்ச் டூல் தான். எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுது இந்த ஐசிடி நம்பர் ஒன். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஐசிடியில் என்னெல்லாம் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ்னு சில வேலை கேட்பாங்க. என்ஹான்ஸ்ட் கொலாபரேஷன், improved data accuracy, then wider access to information, then faster dissemination of findings. இதெல்லாமே ஐசிடி ரிசர்ச்சோட பெனிஃபிட்ஸ், ரைட். தென் ரோல் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிடி எதுலலாம் பார்க்குறோம், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் ஷேரிங், சிமுலேஷன், இவாலுவேஷன், இதெல்லாமே ஐசிடியோட ரோல். அண்ட் this is how we apply ICT in research. Communication எப்படி யூஸ் பண்றோம்னா, இப்போ இமெயில்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்றோம், இன்ஸ்டன்ட் மெசேஜிங், வீடியோ கான்ஃபரன்சிங், ஆன்லைன் ஃபோரம்ஸ், இது எல்லாமே கம்யூனிகேஷன்ல இருக்கிற ஐசிடி யூசேஜஸ். ஸோ தென் ஆன்லைன் கம்யூனிட்டிஸ் பில்ட் பண்ண முடியும், லைக் லேர்னிங் மேனேஜ்மெண்ட், எல்எம்எஸ் சொல்லுவாங்க இல்லையா, இதை நோட் பண்ணிக்கலாம், அது முக்கியமான பாயிண்ட். எல்எம்எஸ் அப்படின்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். என்னெல்லாம் பார்க்குறோம் அதில், மூடில், கேன்வாஸ், பிளாக் போர்டு, இதெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம்ஸ், ஐசிடி பிளாட்ஃபார்ம்ஸ். ஐ ரிப்பீட், மூடில், MOODLE, மூடில், கேன்வாஸ், பிளாக் போர்டு, இதெல்லாம் வந்து ஆன்லைன் கம்யூனிட்டிஸ், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டூல்ஸ், எல்எம்எஸ்ல இருக்கக்கூடிய டூல்ஸ். தீஸ் ஆர் ஆல் யூஸ்ட் ஆர் கிரியேட்டட் ஃபார் வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸ், where students can interact with each other and the instructors can discuss or make the sources or materials available for access to students. From a Google Classroom use பண்றோம்ல, ரைட், அது மாதிரி. தென் இன்ஃபர்மேஷன் ஷேரிங்ல எடுத்துக்கிட்டோம்னா, இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ல பார்த்தோம்னா, ஐசிடி ப்ரொவைட்ஸ் அக்சஸ் டு வெல்த் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஆன்லைன் லைப்ரரிஸ் இருக்கு, டிஜிட்டல் ஆர்ச்சிவ்ஸ் இருக்கு, ரிசர்ச் டேட்டாபேஸ் இருக்கு, தென் அகாடமிக் ஜேர்னல்ஸ், இ ஜேர்னல்ஸ், ஓப்பன் அக்சஸ் ஜேர்னல்ஸ், இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஷேரிங்ல பார்க்குறோம். இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணவும் முடியும், ஆர்கனைஸ் பண்ணவும் முடியும், மேனேஜ் பண்ணவும் முடியும், ரைட். ஓகே, தென் சிமுலேஷன்ல ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். வெர்ச்சுவல் லேப்ஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரியல் வேர்ல்டு செனாரியோவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். எங்க இருந்து ஒரு சேஃப் அண்ட் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்ல பார்க்க முடியும். இப்போ நீங்க எல்லா சிமுலேஷனுமே இப்படி எடுத்துக்கலாம், ரைட். இப்போ வந்து மெடிசன், இன்ஜினியரிங்லாம், இப்போ இன்ஜினியரிங் இருக்கு. இப்போ வந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி பேர் சொன்னாங்க, ஐ ஃபர்காட் தி நேம் ஆஃப் தி யூனிவர்சிட்டி, ஒரு ஹாங்காங் பேஸ்ட் யூனிவர்சிட்டி. அங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3D ஸ்ட்ரக்சரை 3D ஸ்ட்ரக்சர்ல இருந்து இருக்கக்கூடிய பில்டிங் டிசைன்ஸை அப்டேட் பண்ணி ஒரு டெக்னாலஜி பேரு சொன்னாங்க. அது வந்து மெட்டீரியல்ஸ் மட்டும் உள்ள மெஷின்ல ப்ரொவைட் பண்ணிட்டா போதும். தே கேன் பில்ட் அ கன்ஸ்ட்ரக்ஷன் வித் தேர் சாஃப்ட்வேர்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். நோ மேன் பவர் இஸ் நீடட்.
ஹியூமன் ரிசோர்ஸே எங்க தேவையில்லை, மெஷினே எல்லாம் பண்ணிடும். மெஷினா ரொபோட்டிக் கிடையாது, பெரிய ஜைஜான்டிக் ஸ்ட்ரக்சர்ல மெஷின்ஸ் இருக்கு, இவங்க டிசைன் பண்ணி இங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஐசிடி எனேபிள்டு ஆர் மேபி லைக் ஐசிடி சிமுலேஷன், ரைட்? சிமுலேஷன். இப்போ வந்து என்ன நடக்கும், என்ன பிரச்சனை இருக்காது, எவ்வளவு பெரிய ஹைட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும், எவ்வளவு உயரத்துல பண்ணாலும் அங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினா இருக்காது இல்லையா, காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்காது இல்லையா. ஸோ இன்ஜினியரிங், மெடிசன், சயின்ஸ்ல எல்லாம் அந்த சிமுலேஷன் ரொம்ப பாசிபிள். தென் காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை விசுவலைஸ் பண்ண முடியும் 3D மாடல்ஸ்ல, ரைட்? இப்போ வந்து ஒரு பிரமிட் இருக்கு, பிரமிடுக்கு உள்ள என்ன இருக்கு தெரியாது, அது எப்படி இருக்கு. ஒரு ஒரு கார் இருக்கு, அந்த காரோட என்ஜின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது 3Dல விசுவலைஸ் பண்ணி காமிக்கிறாங்கல்ல, அண்டர்ஸ்டாண்டிங்காக. எல்லாமே ஐசிடி ரிசர்ச் டூல்ஸ். தென் இவாலுவேஷன்ல பார்த்தோம்னா ஐசிடி enables educators, more especially people like us, teachers, to conduct online quizzes, online test, online exams. இதெல்லாம் என்ன எதுக்கு கொண்டு வந்து முடியும்? இமீடியட் ஃபீட்பேக். யூ டோன்ட் நீட் டு வெயிட் ஃபார் லாங் டைம் ஃபார் ரிசல்ட்ஸ். பேப்பர் திருத்திட்டாரா வந்துட்டாரா அதெல்லாம் தேவையில்லை. as soon as you submit you get your result. So there will be an automative type of grading process. ஸோ அதில் வந்து தப்பு நடக்க வாய்ப்பு கிடையாது, பயாஸ்டா ப்ரெஜுடிஸா இருக்க வாய்ப்பு கிடையாது. இது எல்லாமே ஒரு இவாலுவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஐசிடி எனேபிள்டு ஆக்சஸ். ஸோ இன் கன்க்ளூஷன், ஐசிடி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் என்ஹான்சிங் ரிசர்ச் அண்ட் அகடமிக் ஒர்க், எஸ்பெஷலி இன் ஹையர் எஜுகேஷன். ஸோ இதில் வந்து கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் ஷேரிங், சிமுலேஷன் அண்ட் இவாலுவேஷன், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் பார்த்தோம்னா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச்சர்ஸ், ஃபேக்கல்டி, educators எல்லாத்துக்கும் எதை எனேபிள் பண்ணுதுன்னா, இட் இஸ் ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் டு லேர்ன் மோர் efficiently or effectively and to collaborate and contribute to the advancement of knowledge. எல்லாமே ஐசிடி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறோம். கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ஐசிடி டூல்ஸ்ல அல்லது ஐசிடி ரிசர்ச் ரிலேட்டட் டாஸ்க்ல ஐசிடி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு கொஸ்டின் பண்ண முடியும், ரைட்? I think if we start analyzing questions, I have questions இங்க நான் இந்த ஸ்லைட்லயே நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே ஐசிடி டூல்ஸ்ல எங்கெல்லாம் இருக்குன்னு சொன்னது. ஸோ இது கொஞ்சம் ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல ஒரு கொஸ்டின் இருந்துருச்சு, அதனால இந்த நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். 157 countries இந்தியா வாஸ் ரேங்க்ட் 121st rank for India among 151 countries in terms of progress in ICT. இது வந்து இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் கொடுத்த ரிப்போர்ட். இது கொஞ்சம் பழைய ரிப்போர்ட் தான், பட் மேபி இதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. இது ரொம்ப செட் எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், மேபி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டார்ட் டிஸ்கஸிங். நம்ம இந்த 3 கொஸ்டின் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். மேபி ரிமைனிங் இன்னொரு கிளாஸ்ல நம்ம அதை பார்க்கலாம். ரிசர்ச் பத்தி பேசும்போது, ரிவைஸ் பண்ணும்போது, ரிவிஷன் கிளாஸஸ்ல கூட will discuss the questions. எப்படிலாம் questions இருக்குன்றதா I will show you. So if you have any clarifications or doubts in today's session, please ask. நம்ம இந்த ரிசர்ச் பத்தி இவ்வளோ டீட்டெயில், இவ்வளோ லாங் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் முக்கியமானது தான். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் வேற வழி இல்லை, நீங்க எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. அப்புறம் ரிவைஸ் பண்ணும்போது, எக்ஸாம் டைம்ல ரிவைஸ் பண்ணும்போது யூ கேன் ஈஸிலி ஆன்சர் தி கொஸ்டின்ஸ். இதையே மைண்ட்ல எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட்ஸ் ஆஃப் ரிசர்ச், types of research, right types of research design and other points in research. Maybe that is enough. Teaching research அது போதும். அது எக்ஸாம் டைம்ல ஒரு ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா it will be you can score 3 to 4 questions marks easily. ஒரு 3-4 questions கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். No doubts, no clarifications, or if you feel like that I missed any of the points in research, please let me know. ஏதாவது நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, வில் டிஸ்கஸ். அரல்ஸ் வைண்ட் அப் ரிசர்ச்சை கொஞ்ச நாளைக்கு
போஸ்ட்போன் பண்ணி. If no doubts, we'll wind up. Thank you. Thanks, sir. Thank you, sir.